கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு, நான் கடன் வாங்குவதில்லை. நான் என்ன செய்வதில்லை? கடன் வாங்குவதில்லை. எல்லாரும் கவனிங்க. கடன் இல்லாம எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? என்ன இல்லாம வாழ்வது? கடன் இல்லாமல் வாழ்வது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கடன் இல்லாமல் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டமாக என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுடைய படைப்பில கடன் என்பது இல்லை. தேவனுடைய படைப்பில் என்ன இல்லை? கடன் என்பது இல்லை. தேவனுடைய திட்டத்திலே கடன் என்பது இல்லை. கடன் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது இல்லை. கடன் என்பது பிசாசினால் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. கவனிங்கள், இன்றைக்கு உலகமே கடனில் சிக்கி என்ன செய்கிறது? தவிக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் கடனில் சிக்கி என்ன செய்கிறது? தவிக்கிறது. கவனிங்கள், அநேக மக்கள் கடனிலே சிக்கி அதிலே இருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்கிறார்கள்? தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், கர்த்தர் கொடுக்கிற தகவல் என்னவென்றால், நீ கடன் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து இந்த பூமியில் எனக்கு சாட்சியாக என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். எந்த மாதிரி ஆன்ம நிலை போறீங்க பாருங்க. உலகம் இப்ப எப்படி மாறியது இருக்கு? என்ன உலகம்? கிரெடிட் உலகம் இல்லையா? எல்லாருக்கும் இப்ப என்ன கார்டு கொடுக்குறாங்க? கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. அப்படி என்றால் உலகம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. கடன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. கடன் இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இந்த செய்தியை பிசாசு ஜனங்களுக்குள்ளே, ஜனங்களுடைய மனதிலே ஆழமாக என்ன செய்து விட்டான்? விதைத்து விட்டான். ஒரு தேவை என்று வரும் பொழுது உடனே என்ன வாங்க வேண்டும்? கடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உடனே என்ன செய்கிறது? எழும்புகிறது. கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார்? ஐஸ்வர்யத்தின் சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தின் சம்பன்னராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னராக இருக்க வேண்டும். செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். பணக்காரர்களாக இருக்க வேண்டும். கடன் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இந்த உலகத்துல, இந்த பூமியில கடன் இல்லாமல் வாழ முடியுமா? கடன் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாதா? முடியும்னு சொல்றவங்க கையை வச்சு ஒரு ஆணைன்னு சொல்லுங்க. அப்படியே யோசிக்கிறவங்க அறிவுக்கு இடம் கொடுக்கிறவர்கள். எதற்கு இடம் கொடுக்கிறவர்கள்? அறிவு. அறிவு எதை நோக்கி பயணிக்கும்? கடனை நோக்கி பயணிக்கும். அன்பு எதை நோக்கி பயணிக்கும்? கர்த்தரை நோக்கி பயணிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐம்புலங்கள் உலகத்தை சார்ந்து கிரியை செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐம்புலங்களை சார்ந்து என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவை சார்ந்து என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில லாபத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வல்லமை உள்ள தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். எத்தனை பேர் ஆனந்தில போறீங்க? வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, வாழ்க்கையில் தாழ்ந்த நிலைமையில இருந்தவர்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட கர்த்தரை நீங்களும் நானும்
கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உலகத்தை அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உலக கிரிகளை அல்ல, கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கடன் இல்லாமல் வாழ வைக்கிற ஆண்டவரை கவனிக்க வேண்டும். கடன் இல்லாமல் வாழ்வதற்கு திட்டங்களை தருகிற, தரிசனங்களை தருகிற, வழிகளை சொல்லிக் கொடுக்கிற, ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, தேவஜனமே. ஆகையால் இன்றைக்கும் கூட சில பேர் கடன்ல என்ன செய்யலாம்? இருக்கலாம். சில பேருக்கு அதிகமான கடன் இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சமான கடன் இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் கடன்லே வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு ஒரு சஞ்சலத்தோடு, தவிப்போடு, ஒரு கவலையோடு என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா இந்த நிலைமையில வாயிலிருந்து என்ன தெரியுமா சொல்லணும்? ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறேன். நான் கடன் வாங்க மாட்டேன். இருக்கிற கடனை என்ன செய்வேன்? நான் கடன் வாங்க மாட்டேன். இருக்கிற கடனை என்ன செய்வேன்? அடைப்பேன். அநேகருக்கு என்ன கொடுப்பேன்? இப்ப இந்த எண்ணத்தை தொடர்ந்து நீங்கள் உங்கள் இருதயத்தில், மனதில் என்ன செய்ய வேண்டும்? ஓட விட வேண்டும். தீர்மானம் எடுக்கிறவங்க கையெழுத்து. இந்த மாம்ச கண்களால் பார்க்கிறோம். கடன் பிடி, கடன் நெருக்கம், அடுத்து கடன் வாங்குற சூழ்நிலை. ஒருவேளை இப்ப வாங்குற ஒரு சூழ்நிலை, கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கா? வாங்கிதான் இப்ப சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கா? ஆனா இன்னொரு பக்கம், வாய் திறந்து நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு கவனிங்கள். என்ன சொல்ல வேண்டும்? நான் கடன் வாங்க மாட்டேன். இருக்கிற கடனை என்ன செய்வேன்? அடைப்பேன். அநேகருக்கு என்ன கொடுப்பேன்? இப்படி இந்த இடத்துல நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது, கடன் வாங்குகிற அந்த சூழ்நிலை என்பது படிப்படியாய் 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 குறைந்து ஒரு காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் முற்றிலுமா எதை தவிர்த்து விடுவீர்கள்? கடனை தவிர்த்து விடுவீர்கள். எதை ஆனந்தில போறீங்க? வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லம். அது வாயிலிருந்து வர்ற வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் வல்லமை இருக்கிறது. இப்படி கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் கடன் வாங்க மாட்டேன். இருக்கிற கடனை அடைப்பேன். அநேகருக்கு என்ன கொடுப்பேன்? கடன் கொடுப்பேன். தொடர்ந்து இப்படி பேசும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்யும். இல்லை என்றால், ஐயோ நான் கடனிலே மூழ்கி கொண்டு இருக்கிறேன், இன்னும் கடனில் மூழ்கி விடுவேன் போல, கடனின் வாழ்க்கையை அழித்து விடும் போல, கடனின் குடும்பத்தை அழித்து விடும் போல என்று தொடர்ந்து நீங்கள் சிந்தித்து பேசிக் கொண்டிருந்தால் அந்த வார்த்தையும் அப்படியே கிரிய செய்து ஒரு அறிவை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஆகையால் வார்த்தைக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொண்டு மீண்டு வருவதற்கு எந்த வார்த்தையை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். உலக வார்த்தைகளை பேசுவதை என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும், நிறுத்த வேண்டும். உலக வார்த்தைகளை பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். உலக வார்த்தைகளை பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். என் வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கு, என் வாழ்க்கையில கடன் இருக்கு, நான் தரித்திரத்துல இருக்கிறேன், நான் வறுமையில இருக்கிறேன். பாருங்க, பிசாசு வந்து ஆமா இதான உண்மை, அப்ப நீ வாய் திறந்து பேசு அப்படின்னு என்ன செய்வான்? ஊக்கப்படுத்துவான். பாருங்க, இந்த நேரத்துல கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? உபாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. நீ அநேக ஜாதிகளை என்ன செய்வாய்? ஆளுவாய், உன்னையோ அவர்கள் என்ன செய்வதில்லை. கவனிங்க, கடன் வாங்கியவர்கள் யாருக்கு அடிமை? கடன் கொடுத்தவர்கள் யாரு? அடிமை இல்லையா? கொடுக்க முடியலன்னா பாருங்க, ஒரு மாதிரி ஆயிடும். இல்லைன்னா ஓடி போய் ஒழிய வேண்டிய ஒரு மோசமான நிர்பந்தம்.
இல்லைன்னா அவங்க முன்னாடி போய் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கூனி குறி. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். வசனத்தை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். கவனிங்கள், உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய நோக்கமா இருக்கிறது, அவருடைய திட்டமா இருக்கிறது, அவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்படின்னால் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற பல நன்மைகளிலே செல்வம் என்ற நன்மை, ஐஸ்வர்யம் என்ற நன்மை, பணம் என்ற நன்மை உங்களை வந்து சேரும். இதை நான் சொல்ல போறீங்க, விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனைத்து ஆசீர்வாதமும் எனக்கு என்ன செய்கிறது? வருகிறது. எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. கர்த்தர் சொன்னபடியே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். சொல்லுங்களேன், என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். இருக்கிற கடனை வேகமாக அடைப்போம். அநேகருக்கு கடன் கொடுப்போம். அநேகருக்கு முன்பாக சாட்சியாக இருப்போம். ஆமென். இப்படி விசுவாசமாக வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். எத்தனை பேர் பேசுறது ரெடியா இருக்கிறீங்க? சூழ்நிலையை பார்த்து பேசக்கூடாது. அப்படி பேசும்படிதான் பிசாசு ஊக்கப்படுத்துகிறான். சிலருக்கு அப்படி பேசுவது ரொம்ப சுலபமா இருக்கிறது, ஈஸியா நிறுத்தம். அப்படி சொல்றேன், எதை நீங்க தொடர்ந்து பேசுறது கண்டிப்பா என்ன பண்ணும்? நடக்கும் இல்லையா? யாராவது உங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன, நீங்க பணக்காரங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? சில பேருக்கு என்ன கோபம் வந்துடும். கோபப்படக்கூடாது. யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன பணக்காரங்க, உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கை வைத்து என்ன சொல்லணும்? ஆமாம் சொல்ல போறீங்க. ஒரு உங்களை பார்த்து அப்படி சொல்லும்போது கையில் காசு இல்லாமல் இருக்கும். உடனே உங்க மைண்ட் என்ன வரும்? என் பையில என்ன இல்லை? காசு இல்லை. இருந்தாலும் உங்களை பார்த்து என்ன சொல்லாரு? ஆமா நான் பணக்காரன். ஒரு ஆமாம் சொல்லுறேன், நான் பணக்காரன், நான் பணக்காரின்ற அந்த என்ன செய்யணும்? ஓடணும். ஒரு ஆமாம் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை சொன்னபடி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நான் கடனில் வாழ்வதில் தேவன் விரும்பவில்லை. நான் கடனில் தவிப்பது தேவனுடைய திட்டமில்லை. நான் தைரியமாக வாழ்வது தேவனுடைய நோக்கமாக, திட்டமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகையால் நான் கடன் வாங்கி எனக்கு கடன் கொடுத்த நபர் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என் தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர், அவர்தான் என்னை என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு ஆண்டு தொடர்ந்து என்ன செய்யணும்? பேசணும். அந்த எதிர்மறையான வார்த்தைகளை இருதயத்திலே, மனதிலே நாம் எப்படி நிரப்பி ஓடவிட்டோம், அதே போல இப்ப இந்த நேர்மறையான இந்த எண்ணங்களை இருதயத்திலே, மனதிலே நிரப்பி என்ன செய்ய வேண்டும்? ஓட விட வேண்டும். ஒரு ஆண்டு சொல்லுவாமா, ஆறை போல ஓட விட வேண்டும். போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, படுத்திருக்கும் போது வாயிலிருந்து என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லணும்? என் தேவன் யாரு? ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். அதனால நான் என்ன வாங்க மாட்டேன்? கடன் வாங்க மாட்டேன்.
இருக்கிற கடனை என்ன செய்வேன்? அடைப்பேன். அநேகருக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்படியாக கர்த்தரின் கரங்களை என்ன செய்திருக்கிறார்? வலுப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்படியாக கர்த்தர் என் வாழ்க்கையின் தரத்தை என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறதுனாலே நான் கடன் வாங்குவதை படிப்படியாக என்ன செய்கிறேன்? குறைத்துக் கொண்டு வருகிறேன். ஒரு காலத்தில் முற்றிலுமாக கடனை என்ன செய்வேன்? தவிர்த்து விடுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, நான் இருக்கிற பகுதியிலே, நான் இருக்கிற ஏரியாவிலே கடனில்லாத ஒரு மனிதனாக நான் வாழ விரும்புகிறேன். ஆமென் சொல்லலாமா? நான் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் என்னை படைத்த தேவனும் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவருடைய விருப்பம் தான் என்னுடைய. ஆமென் சொல்ல போறீங்க? ஒருவேளை கடன் வாங்காம வாழ முடியாதுன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்றீங்க? மறுதலிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தரை மறுதலிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். வேகமாக உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக் கொள்வோம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா. அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய்? கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பானா? வட்டிக்கா? வட்டி கொடுக்க சொல்றார் ஆண்டவர். கவனிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். ஏற்ற காலம். இந்த வேத பகுதி பழைய ஏற்பாடு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் புதிய ஏற்பாடு விசுவாசிகளா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். புதிய ஏற்பாடு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் ஏற்ற காலம் என்பது நமக்கு ஏதோ ஒரு காலம் அல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன காலம்? புரிஞ்ச வராமல் ஒவ்வொரு நாளும் ஏற்ற காலம். இன்றே ரட்சணியினால். ஆமென் சொல்லுவோமா? இன்றைய ஏற்ற காலம். உங்கள் தேசத்தில் மழை பெய்கிற காலம். தேசம் என்றால் உங்களுடைய குடும்பம். ஆமென் சொல்லுங்க. தேசம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. தேசம் என்றால் உங்கள் வீடு. ஆமென் சொல்லுங்க. தேசம் என்றால் நீங்கள் கைக்கு செய்கிற வேலை. ஆமென் சொல்லுங்க. தேசம் என்றால் நீங்கள் செய்கிற வியாபாரம். தேசம் என்றால் நீங்கள் செய்கிற தொழில். ஆமென் சொல்லுங்க. இதுல என்ன மழை பெய்யும்? ஆசீர்வாத மழை. என்ன மழை பெய்யும்? ஆசீர்வாத மழை. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அந்த வேலை எப்படி தெரியுமா செய்யணும்? சந்தோஷமா செய்யணுமா? முறுமுறுப்போட செய்யணுமா? ஒருவேளை வேலை ஸ்தலத்துல உங்க எப்படிக்கும் உங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஆனா அந்த வேலை எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யணும். அப்பதான் என்ன மழை வரும்? ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்க கையில என்ன தொழிலை கொடுத்திருக்கிறாரோ அந்த தொழிலை எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யணும். உங்க கையில என்ன வியாபாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும்? சந்தோஷமா. அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, முறுமுறுப்போடு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வேண்டாம் வெறுப்பா என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. முழு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றாலும் அந்த வேலையிலிருந்து, அந்த தொழிலிருந்து, அந்த வியாபாரத்திலிருந்து உங்களுக்கு என்ன பண்ண வரும்? ஆசீர்வாதம். அது உங்களுக்கு ஐஸ்வர்யமாய் மாறும். அது உங்களுக்கு செல்வமாய் மாறும். அது உங்களுக்கு பணமாய் மாறும். இப்படி
வானம் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி வானம் உங்களுக்கு திறக்கப்படும் பொழுது, வானம் திறக்கப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக ஜாதிகளுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? கடன் கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுவாங்க. கடன் கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு உலகம் கடன் கொடுக்கறதுன்னா அது வேற மாதிரி வச்சிருக்கு இல்லையா? வட்டிக்கு வருது இல்லையா? நீங்க யாராவது அதிகமா கைமாத்து கொடுத்து வாங்குற யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க. கைமாத்து கொடுத்து வாங்குற ரொம்ப பேர் இருக்காங்களா உலகத்துல? கடன் எப்படி கொடுக்குறாங்க? வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க இல்லையா? அதுவும் வட்டியில பலவிதமான வட்டி இருக்கு இல்லையா? வட்டியில எப்படி வட்டி இருக்கு? பலவிதமான வட்டி. மாச வட்டி, வார வட்டி ஆச்சு. காலையில சொன்னாங்க பாருங்க, வார வட்டி இப்ப என்ன வட்டி ஆயிடுச்சா? 4 வட்டி ஆயிடுச்சு. எப்படி வெயிட்டு பாருங்க. கடன் என்பது கரையான போல வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அரிச்சிடும். கடன் என்பது கரையான போல குடும்பத்தை என்ன பண்ணிடும்? அரிச்சிடும். நிம்மதியை அரிச்சிடும், சந்தோஷத்தை அரிச்சிடும். கடனினாலே கடனை கட்ட முடியாம மாண்ட குடும்பங்கள் எத்தனை? கடனை கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடிய குடும்பங்கள் எத்தனையோ. ஆனால் அது மத்தியிலும் கர்த்தர் நீங்களும் நான் எப்படி வாழ வேண்டும்? கடன் இல்லாமல் வாழ வேண்டும். ஒரு ஆண்டு அப்படின்னா விரும்ப வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். என் தேவனால் நான் கடன் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். உங்களோட சேர்ந்து சொல்லி, என் தேவனால் நான் இந்த பூமியிலே கடன் இல்லாமல் வாழ முடியும். ஏனென்றால் கடனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். கடனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரசங்கம் புரியுது? 2 கையை சேர்ந்து வைங்க. உடனே நமக்கு யாவும் எங்க போகும்? கோடி எங்க போகுது? 2 கையை சேர்ந்து வச்சிட்டீங்களா? ஐயா சேர்த்து வைக்க சொன்னா என்ன பார்க்குறீங்க? வச்சிட்டீங்களா? இப்போ உங்க கையை பாருங்க. சரிங்களா? கையை பார்த்து மறுபடியும் சொல்ல போட பார்த்துறாதீங்க. போடு எப்படின்னா போகட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் ரோட்டோரமாக போர்டு வச்சிருக்கேன். எப்படி வச்சுருக்கான் தெரியுமா? ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு கையிலேயே பார்க்கப்படும். என்ன பார்க்கப்படும்? போர்டு எங்கெல்லாம் போடுகிறது, எப்படிலாம் பிசாசு ஏமாற்றி வச்சிருக்காங்க. நீங்கள் யாராவது கை கொடுக்குறீங்களா? யாராவது இப்பயும் யாராவது கையை கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லியா அப்படின்னு ஏமாந்துடாதீங்க, போயிடாதீங்க. புரியுங்களா? அப்படிலாம் போகாமல் என்ன பண்ணணும்? ஆமாம், கையால் தானே வேலை செய்றீங்க, கையால் தானே வேலை செய்றீங்க. கவனிங்க. ஆமாம், கையை பார்த்து சொல்லுங்க. என் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள், என் கரங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற கரங்கள். இயேசுவின் நாமத்தில் கரங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால உங்க கையை பார்த்து நீங்க பேசணும். யார்கிட்டயும் போய் கையை என்ன செய்யக்கூடாது? கொடுத்திருக்க கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம். நல்லதான். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சில பேர்லாம் பாருங்க, காலையில குளிக்காம என்ன பண்ணிடுவாங்க? வேலைக்கு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பாருங்க, கலை கூட செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படியே நம்ம உலகத்தான் பாருங்க, நல்லா என்னமா குளிச்சு எப்படி போவாங்க? இதே ஒரு பயபக்தியா வேலைக்கு போவாங்க. இல்லை, நல்ல விஷயம். சோம்பல் கை. வேலையை எப்படி செய்யக்கூடாது? சோம்பேறித்தனமா. ஒருவேளை நீங்க உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, அன்னைக்கு வேலை என்ன செய்யாதீங்க? செய்யாது, அது சுத்தப்படாது. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் யாராவா? சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை. சுறுசுறுப்பு
எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல ஆக்டிவா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்க. நீங்க எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கீங்க. எப்போதும் ஆக்டிவா இருக்கீங்க. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். உங்க கை என்ன உண்டாக்குற கை? சோம்பேறி கையில் தரித்திரத்தை. எந்த பக்கம் இருக்கிறோம்? 2 கூட்டம் இருக்கு. இது சுறுசுறுப்புள்ள கூட்டம். அப்புறம் இன்னொரு கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில என்ன செய்யணும்? எந்திரிச்சு காரியங்களை செய்ய தீவிரப்படணும். காலையில சபை சுறுசுறுப்பா இயங்கணும். ஸ்திரீயானவர் காலையில சுறுசுறுப்பா இயங்கணும். ஸ்திரீகள்னா இந்த பெண்ணின் எடுத்துக்காதீங்க. ஸ்திரீகள் என்ன தெரியுமா? சபை. உதாரண காட்டுற வேகமா, நேரம் எனக்கு குறைபாடா இருக்குது. வசனங்களை சொல்ற நீங்க குறிப்பெடுத்துக்கொள்ள, விளக்கம் பார்க்க இப்ப நேரம் இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் இதை விட்டுறாதீங்க. நீதிமொழிகள் 10:4 விட்டுறாதீங்க. பின்னாடி வாங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வேலை, தொழில், வியாபாரத்தை எப்படி சுறுசுறுப்பா செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சு பார்த்து அப்படியே நீங்க மாறிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல போய் படிச்சு பார்த்து அப்படியே இந்த வசனங்களின்படி உங்க இருதயத்தை, மனதை மாத்திரணும், செயலின் செயல்பாட்டை மாத்திரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி சுறுசுறுப்பா செயல்படணும்? அது ஊழியமா இருந்தாலும், அது வேலையா இருந்தாலும், அது வியாபாரமா இருந்தாலும், அது தொழிலா இருந்தாலும் எப்படி செயல்படணும்? சுறுசுறுப்பா என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, உங்க வேலையில ஒரு குணசாலம் இருக்கு. ஒரு என்ன இருக்கணும்? குணசாலியா இருக்கு. நீங்க செய்யற தொழில் வியாபாரத்துல ஒரு குணசாலியா இருக்கணும். நல்ல குணங்களை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நல்ல குணங்களை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். பாருங்க 27வது வசனத்தை கவனிங்க. நீதிமொழிகள் 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று. சோம்பேறியா இருந்தா என்ன அப்பா வரும்? சோம்பலின் அப்பம் தான் வரும். அப்ப காலை எந்திரிச்சோன்னு சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த நாள் முழுவதும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கிறது? நான் சொல்லப்படுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லாம் கவனிங்க. வேலையை என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. நீங்க செய்யற தொழில் வியாபாரத்தை என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. வேலை ஸ்தலத்துல முறுமுறுக்கக்கூடாது. உங்க வியாபார ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் என்னை நம்பி சபை ஊழியத்தை கொடுத்திருக்கிற அப்படின்னா அந்த சபை ஊழியத்தை நான் முறுமுறுப்போடு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இந்த சபை ஊழியத்தை நான் ஆர்வமா செய்யணும். வராம சொல்லுவாங்க, அவன் சுறுசுறுப்பா செய்யணும். அப்பதான் ஆசீர்வாதமா என்ன செய்யும்? மாறும். புரியுதா? கர்த்தர் கொடுத்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் அது ஈடுபாடா செய்யணும். அவர் கொடுத்த தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் அது முழு ஈடுபாடா செய்யணும். அப்பதான் அது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கொடுக்கும். வராம சொல்லுங்க. பலன் கொடுக்கணும்னா பலன் என்னது? உங்க கையில் என்னது? அது செல்வமாய் வரும், அது பணமாய் வரும், அது ஐஸ்வர்யமாய் வரும். ஆமென் சொல்லுங்களேன். வரும் பொழுது இந்த பூமியிலே, எந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, இந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் என்ன வாழ்வு வாழலாம்? கடன் இல்லாத வாழ்வு. ஆமென் சொல்ல போறீங்க. ஒரு வேண்டா வெறுப்பா வேலையை செய்யாதீங்க. ஒரு வேண்டா வெறுப்பா தொழில் வியாபாரத்தை ஈடுபடாதீங்க. முழு ஈடுபாடு
எத்தனை பேரு ஆமென் சொல்ல போறீங்க? முழு ஈடுபாடு, முழு ஈடுபாடு. இங்க வந்துருங்க. நீதிமொழிகள் 10:4, நீதிமொழிகள் 10:4க்கு வந்துருங்க. 10:4க்கு வந்துருங்க. சுறுசுறுப்பு உள்ள கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பு அப்படின்னா ஆக்டிவா இருக்கிறது மட்டுமில்ல, ஞானமாக செயல்படுவது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? எப்படி செயல்படுவது? வேலையில் ஞானமாக செயல்படுவது. தொழில் வியாபாரத்தில் எப்படி செயல்படுவது? ஞானமாக, அறிவாக செயல்படுவது. கொடுத்த வேலையிலே அறிவாக செயல்படுவது, கொடுத்த தொழில் வியாபாரத்திலே அறிவாய் செயல்படுவது. இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது? சுறுசுறுப்பு. புரியுதா? கொடுத்த வேலையில் திறமையாக செயல்படுவது, கொடுத்த தொழில் வியாபாரத்தில் எப்படி செயல்படுவது? திறமையாக செயல்படுவது. இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது? சுறுசுறுப்பு. எதுக்குள்ள? சுறுசுறுப்பு. கர்த்தர் கொடுத்த வேலையில் அவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை என்ன செய்வது? பயன்படுத்துவது. கர்த்தர் கொடுத்த தொழில் வியாபாரத்திலே அவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை என்ன செய்வது? பயன்படுத்துவது. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்கு? சுறுசுறுப்பு. ஆமென் சொல்ல போறீங்க? சுறுசுறுப்பு. உலகத்தை அப்படியே வேலையில டிபிக் அடிக்கலாம், வேலையை செய்யாம சம்பளத்தை கேட்கலாம். ஆனா நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எந்த வேலையோ அது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அது என்ன தொழிலோ என்ன வியாபாரமோ அது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்படி என்றால் இந்த பூமியில, இந்த உலகத்திலே நீங்கள் செல்வந்தர்களா என்ன செய்யலாம்? வாழலாம். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்திலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் அநேகரை எப்படி வைத்திருந்தார்? செல்வ சீமான்களா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்படிதான் நீங்க இருக்கணும். அதைதான் தேவன் விரும்புகிறார். கையேந்துகிற நிலைமை அல்ல, அது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஏந்துவதல்ல, கொடுப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கிருபை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. விசுவாசம் என்ன செய்கிறது? பெற்றுக்கொள்கிறது. நீங்கள்லாம் இப்போ எதுக்குள்ள இருக்கிறோம்? கிருபை கொள்ள. ஆமென் சொல்ல போறீங்க. கிருபை வாங்குகிற நிலைமையை மாற்றி என்ன செய்கிறது? கொடுக்க வைக்கிறது. இப்ப பிரச்சனை கிருபைக்கு இல்லை, பிரச்சனை எங்க? விசுவாசத்துல. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க? உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு? உங்க விசுவாசம் கரெக்டா இருக்கா? உங்க விசுவாசம் குழப்பமா இருக்கா? உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு சரியாகுதோ அந்த அளவுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு உங்க விசுவாசம் சரியாகுதோ அந்த அளவுக்கு நிரம்பி வெளியும் ஃப்ளோர் ஆகும். ஆமென் சொல்லுவாங்க. எல்லாரும் கையை வைத்துங்க. அப்படி நல்லா ரெண்டு கையை இப்படி வைத்துங்க. இப்படி வைத்துக்காங்க. ஏசுனாரு. ஆமா, வைத்துட்டீங்களா? இப்ப சொல்லுங்க. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது. என்னுடைய விசுவாசம் குழப்பம் இல்லாத விசுவாசம். ஆகையால் நான் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆகையால் பூமியிலே, உலகத்திலே கடல் இல்லாமல் வாழ்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனம் முடிக்க போறேன். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? மல்கியா 3:10 எழுதுவாங்க. என்ன தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம்? நான் கடன் வாங்குவதில்லை. உங்க வீட்டுல அங்க எழுதி விட்டீங்க. எப்படி எழுதி விடணும்? நான் கடன் வாங்க மாட்டேன். அங்கங்க எழுதி போட்டு. ஏன் அங்கங்க எழுதி வைக்கணும்? அங்கங்க எழுதி வச்சா அப்பப்ப எதுல விழுகும்? கண்ணில் விழுகும். உடனே வாய் திறந்து சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்களேன். பிரயோஜனமானவைகளை உடனே செய்து பழக வேண்டும். அதை உடனே பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அவங்கள பாருங்களேன், அங்கங்க என்ன எழுதி போடுவாங்க? லாபம் 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 லாபம். சொல்ல சொல்ல வார்த்தை என்ன செய்யுது?
கிரியை செய்து ஒரு அமைஞ்சல். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கடன் இல்லாமல் வாழ விரும்புறீங்க? எத்தனை பேர் என் ஐஸ்வர்யம் பிசாசினால் என்ன செய்யப்படக்கூடாது? திருடப்பட. என் செல்வம் பிசாசினால் என்ன செய்யக்கூடாது? திருடப்படக்கூடாது. என் பணம் பிசாசினால் என்ன செய்யக்கூடாது? திருடப்படக்கூடாது. அப்படி என்றால் உங்கள் செல்வத்தின் மேல ஒரு பாதுகாப்பு, உங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு பாதுகாப்பு, உங்கள் பணத்தின் மேல ஒரு பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10ல் 1 பங்கு என்ன செய்யணும்? நான் சொல்லுகிறேன், 10ல் 1 பங்கு என்பது பழைய ஏற்பாடு. கிருபையின் நாட்கள்ல 10ல் 1 அல்ல, 10ஐ தாண்டி கொடுக்கணும். சரி, கொடுத்தால் என்ன? கொடுக்கும் பொழுது உங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல யாருடைய கரம் இருக்கும்? கர்த்தருடைய கரம். கொடுக்கும் பொழுது உங்கள் செல்வத்தின் மேல யாருடைய கரம் இருக்கும்? கர்த்தருடைய கரம். கொடுக்கும் பொழுது உங்கள் பணத்தின் மேல யாருடைய கரம் இருக்கும்? கர்த்தருடைய கரம். ஏன் கர்த்தருடைய கரம் இருக்கிறது? உங்கள் பணத்தை, உங்கள் ஐஸ்வர்யத்தை, உங்கள் செல்வத்தை கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? பாதுகாக்கும். கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும் பொழுது அதை பிசாசு என்ன செய்ய முடியாது? திருட. இப்ப எத்தனை சொல்ல போறீங்க? பிசாசு திருட முடியாமல் போகும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது, அது பிரயோஜனமாக செலவிடப்படுகிறது. நீங்கள் கடன் இல்லாமல் என்ன செய்வீர்கள்? வாழ்வீர்கள். ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இருக்கிற கடனை என்ன செய்வாய்? வேகமாய் அடைப்பாய். மற்றவர்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். கர்த்தர் கிருபையா உங்க கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்காம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு கொடுக்காம என்ன செய்யக்கூடாது? கொடுக்கணும். நீங்க போய் கடன் வட்டி கொண்டு வாங்குறது இல்லை. அதாவது பாருங்க, அவங்க திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் கை மாற்ற கொடுத்து என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். ஒருவேளை கஷ்டப்படுறாங்கன்னா கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஒருவேளை சில பேர் பாருங்க, கொடுக்கும்போது திருப்பி கொடுக்க முடியாதா, நம்ம விட்டுருவோமா, அதை புரிஞ்சு கொண்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் கேட்பாங்க. அவங்கள தவிர்த்துட்டு தேவையோடு இருக்கவங்க என்ன செய்யணும்? அப்படி உகந்த நபர்களை பார்த்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கடன் வாங்கக்கூடாது. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு ஆமென். இதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஆமென். இதுவே தேவனுடைய சித்தம், இதுவே தேவனுடைய திட்டம், இதுவே தேவனுடைய பிரியம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.